மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாததால் மதுரை மாவட்ட மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். அங்கிருக்கும் தற்போது சூழல் குறித்து மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இருக்கும் செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாததால் மதுரை மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? இப்போது அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவுது நாகேந்திரன்? வசந்த், தற்போது நாம் நின்று கொண்டு இருக்கும் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பேருந்து நிலையம் அறையே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பேருந்து நிலையம் அறையே தான் இந்த வாடிவாசலானது இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே இந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையால் இந்த பகுதியில் பொங்கல் விழா என்பது கோலாகலமாக கொண்டாடப்படவில்லை. இந்த பகுதி மக்களால் அந்த பகுதியில் மக்கள் அனைவரும் சோக முகத்துடனே காணப்படுகின்றனர். இந்த காளை வளர்ப்போர், மாடுபிடி வீரர்கள் மற்றும் அந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் அனைவரும் இந்த பகுதியில் ஏமாற்றத்துடனே காணப்படுகின்றனர். இந்த பகுதியில் அவனியாபுரத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கும் இடத்திற்கு பின்னர் தான் வாடிவாசல் உள்ளது. இந்த பகுதியில் உச்சநீதிமன்ற தடையால் இந்த பகுதி காவல்துறையினர் ஏடிஎஸ்பி முருகேஷ் அவர்கள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நேற்று முதலே இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் யாரும் மாடுகளை கொண்டு வரக்கூடாது என்பது குறித்து இந்த பகுதியில் உள்ள முக்கியஸ்தர்கள் மற்றும் மாடு வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் அனைவரிடமும் நேற்று காவல்துறையினர் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அவர்களிடம் முறையான தகவல்களை கூறியுள்ளனர். அதனை மீறி காளைகளை அவிழ்க்க நேரிட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த பகுதியே கலை இழந்து காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த அவனியாபுரத்தில் பெண்கள் அவர்களது வீட்டின் முன்பு இந்த பொங்கலுக்காக போடப்படும் இந்த கோலங்களில் பீட்டா அமைப்புக்கு எதிராக இந்த ஜல்லிக்கட்டு தேசிய விளையாட்டாக அறிவிக்க வேண்டும், பீட்டா அமைப்பை இந்த தடை செய்ய வேண்டும் என்ற இந்த வசனங்களை அடங்கிய இந்த கோலங்களையும் அவர்கள் போட்டுள்ளதை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அவர்கள் காட்சியிலேயே காட்டியுள்ளார். இப்போ இது குறித்து பேசுவதற்காக அவனியாபுரத்தை சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலரும் காளை வளர்ப்போருமான அந்த ஜல்லிக்கட்டு சங்க தலைவர் மாரி அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அவரிடமே பேசலாம். சார் வணக்கம். இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டு தடையினால தை திருநாள் முதல் நாள் எப்பயுமே உங்க பகுதியில் ஜல்லிக்கட்டு நடக்கிற வழக்கம் இன்னைக்கு நடக்காதனால என்ன அளவுக்கு நீங்க ஒரு மன வேதனை? எங்கள் ஊரே துக்க நாளாக கருப்பு நாளாக நாங்கள் இருக்கோம். எங்கள் ஊரே துக்க நாளாக கருப்பு நாளாக இருக்கிறோம். ஆனால் இந்த பொங்கல் நடக்காத நாள் எங்கள் ஊரே களை இழந்து தான் இருக்குது. பூராமே ஊர் பூரா கருப்பு கொடி. ஆனால் மக்கள் நடமாடும் ஊரில் போலீஸ் நடமாட்டமாக இருக்கிறது. எங்களை மிரட்டும் அளவுக்கு இந்த மத்திய அரசும் மாநில அரசும் இந்த வேலைப்பாடை பார்த்து நீங்கள் பீட்டாவுக்கு விலை போகிறீங்க, ஆனால் தமிழனுக்கு யாருமே விலை வர மாட்டேன்றீங்க. தமிழன் உணர்வை புரிஞ்சுக்கிறவே மாட்டேன்றீங்க. ஆனால் தமிழன் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்கையில் மட்டும் எத்தனையோ கட்சிக்காரங்க எங்கள்கிட்ட அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் நீங்கள். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஒரு கவலைக்காகவும் ஒரு சிந்திக்க கூட நிலைமை இல்லாமல் இருக்கோம். எங்களோட மாடுகளை நாங்கள் அலசக்கூட முடியவில்லை. கண்டிப்பாக வசந்த், நீங்களே கேட்டிருந்திருக்கலாம். இந்த காளை வளர்ப்போரும் ஜல்லிக்கட்டு சங்க தலைவருமான மாரி அவர்கள் நம்மிடம் எந்த அளவுக்கு ஒரு வேதனையாக அவருடைய கருத்தை பதிவு செய்தார் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இதே நிலைதான் இந்த பகுதியில் அனைவரது முகத்திலும் அனைவரது கருத்தாகவும் உள்ளது வசந்த்.